டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட கொஸ்டின். ரூபாய் 1500க்கு 3 ஆண்டுகளில் வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் 13 ரூபா 50 காசு எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம். ஓகேங்களா. பியோட வேல்யூ 1500, 3 ஆண்டு. ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கா அப்படின்னா 2 வெவ்வேறு இடங்களில்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ R1 R2 இங்கே பாருங்கள், PNR/100லேயே PNR R1/100 மைனஸ் அதோட வித்தியாசம் அப்படின்னாலே மைனஸ் நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ PNR/100ல் R1 R2 போட்டிருக்கேன். வித்தியாசம் அப்படிங்கிறதுனால இந்த ஆருக்கு பதிலாக R1 மைனஸ் R2 போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீ இதே ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். PNR/100லேயே அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு ஃபார்மேட்டுக்காக R1 மைனஸ் R2 போட்டிருக்கேன். தனி வட்டிகளின் வித்தியாசம்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், R2 மைனஸ் R1 போட்டிருக்கேன். நீங்கள் Rன்னு போட்டாலே ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். என்ன பண்ணியிருக்கேன், பியோட வேல்யூ 1500, என்னோட வேல்யூ 3, 100, 13.50 அப்படியே போட்டாச்சு. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது 45, இது 13.50 பைசா. ஓகேங்களா. R2 மைனஸ் R1 = 45 பெருக்களுக்கு தான் வகுத்தலில் போகும். பாருங்கள், இங்கே 135 இந்த 0க்கு மதிப்பு இல்லை, பாயிண்ட்டுக்கு அப்புறமாக 0க்கு மதிப்பு இல்லை, அதனால் இதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. அங்கே பாருங்கள் 13.5 இருக்குது. இதை முழு எண்ணாக மாற்றுறதுக்காக மேலேயும் கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10ஆல் பெருக்கிறேன். இதை 10ஆல் பெருக்கும்போது இது 135,000, இது என்னவாயிரும் அப்படின்னா 450,000. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 135 450 அடங்காது, அதனால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்குங்க. எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னா 3 டைம் இருக்கும். இது ஒரு ஆன்சர் என்னது அப்படின்னா 0.3%. ஓகேங்களா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.